வணக்கம் மக்களே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோடு உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. இன்றைக்கு நமக்கும் அதாவது இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் போர் ஏற்படக்கூடிய சூழ்நிலை உருவாகிட்டு இருக்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். 1971 இந்தியா தான் பங்களாதேஷுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்து கணக்கிலடங்கா உதவிகளை செஞ்சுருக்கு. கிட்டத்தட்ட 4 பில்லியன் அமெரிக்க டாலரை நம்ம பங்களாதேஷுக்கு கடனாக கொடுத்துருக்கோம். உணவு ஏற்றுமதி, பெட்ரோல் டீசல் ஏற்றுமதி, கிட்டத்தட்ட அனைத்தையுமே இந்தியாவை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு நாடு இன்றைக்கி இந்தியாவுக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. பாகிஸ்தான்லேருந்து உளவு அமைப்பு ISIயோட தலைவர் பங்களாதேஷுக்கு போயிட்டு கலந்துரையாட்டு வந்திருக்கார். அவங்க ராவோட செயல்பாடுகளை பங்களாதேஷில் கட்டுப்படுத்தணும் அப்படின்னு பேசிட்டு வந்திருக்காப்புல. அது மட்டும் இல்லாமல் பங்களாதேஷ் மற்றும் பாகிஸ்தான் அந்த போர் பயிற்சி உடன்படிக்கை நடந்திருக்கு. இனி பங்களாதேஷோட இராணுவ வீரர்களுக்கு பாகிஸ்தான் இராணுவ வீரர்கள் பயிற்சி அளிப்பார்கள். அது மட்டும் இல்லாமல் கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல், அதாவது மீடியம் ரேஞ்சு பாலிஸ்டிக் மிசைலை பங்களாதேஷ் பாகிஸ்தான்கிட்ட ஆர்டர் பண்ணியிருக்காங்க. சைனா கிட்ட விமானப்படைக்கு தேவையான ஃப்ளைட்டை ஒப்பந்தம் செய்வதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றுக்கிட்டு இருக்கு. துருக்கிக்கிட்டே இருந்து அட்டாக் ட்ரோன்ஸை வச்சு இந்தியா எல்லையில் பறக்க விட்டுக்கிட்டு இருக்காங்க. இது போன்ற எண்ணற்ற ஒரு இந்தியாவுக்கு வேண்டாத செயல்பாடுகளில் பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஓகே, ஒரு 2-3 வாரங்களுக்கு முன்னாடி பங்களாதேஷ் ஒரு முப்படைகளும் சேர்ந்து ஒரு போர் ஒத்திகை நடத்தினாங்க. இதை தொடர்ந்து பங்களாதேஷோட எல்லை பாதுகாப்பு படை, அதாவது பார்டர் கார்ட் பங்களாதேஷ் படைப்பிரிவினர் நம்மளுடைய இந்திய பங்களாதேச எல்லைகளில் பதுங்கு குழிகளை வெட்டி ஏற்பாடு செய்துக்கிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சமீபத்திய ஒரு ரிட்டையர்டு ஜெனரல் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, இந்த பங்களாதேஷ் இராணுவம் நினச்சா இந்தியாவினுடைய 4-5 மாநிலங்களை 10 to 15 ஹவரில் கேப்சர் பண்ணுவோம் அப்படிங்கிற சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ சமீபத்தில் ஒரு கரண்டில் இருக்கிற ஒரு இராணுவ ஜெனரல் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பாகிஸ்தான் நினச்சா இந்தியாவினுடைய சிலிகுரி பகுதியை நாங்கள் டேக் ஓவர் பண்ணுவோம், அதாவது சிக்கன் நெக் பகுதியை நாங்கள் கேப்சர் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சினமூட்டும் செயல்களில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க மக்களே. இதை தொடர்ந்து இந்தியா ஜனவரி 15ஆம் தேதியிலேருந்து ஜனவரி 22ஆம் தேதி வரைக்கும் ஒரு 5 நாளைக்கு போர் ஒத்திகை, வான்படை மற்றும் தரைப்படை இணைந்து ஒருங்கிணைத்து போர் ஒத்திகை நடைபெற்றுச்சு. இந்த போர் ஒத்திகைக்கு அப்புறம் நம்மளுடைய இராணுவ தளபதி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த போர் ஒத்திகை, அதாவது ஆப்ரேஷன் டெவில் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லுவாங்க, பேய் அடி அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, ஒத்திகை பேரே பேய் அடி, ஆப்ரேஷன் டெவில் ஸ்ட்ரைக். அந்த ஆப்ரேஷன் ரொம்ப சக்ஸஸாக முடிஞ்சிருக்கிறதாகவும், அந்த ஒருங்கிணைப்பு வான்படைக்கும் தரைப்படைக்கும் இந்த ஒருங்கிணைப்பு மிக சிறப்பாக இருந்ததாகவும், அந்த சிக்னலிங் மெத்தட்ஸ் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருந்ததாகவும், அதாவது ஒரு கண்ட்ரோல் ரூமில் உட்காந்துக்கிட்டு, அதாவது கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, ஒரு இடத்துல உட்காந்து வான்படையையும் தரைப்படையையும் கோஆர்டினேட் பண்ணி அவங்களுடைய ஆர்டரின் பிரகாரம் செயல்படுறது, அதாவது 2 படைகளும் ஒருவரின் ஒருங்கிணைப்பு கீழே செயல்படுறது அப்படின்னு வச்சிங்களேன், சிறப்பாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் லாஜிஸ்டிக் ஃபெசிலிட்டி, அதாவது கிட்டத்தட்ட 1.5 லட்சம் இராணுவ வீரர்கள் இந்த போர் ஒத்திகையில் ஈடுபட்டிருக்காங்க. அவங்களுக்கான உணவு, அவங்களுக்கான ஆயுத சப்ளை, அவங்களுக்கான டிரான்ஸ்போர்ட், இது எல்லாமே மிகவும் சிறப்பாக இருந்ததாக இராணுவ தளபதி சொல்லியிருக்காரு. ஸோ ஒரு போர் அப்படின்னு வரும் பட்சத்தில் இந்தியாவுக்கு பங்களாதேஷை கட்டுப்படுத்துவதற்கு 3 நாட்கள் போதும் அப்படிங்கிறது தான் தற்சமயத்துக்கான உண்மை. ஓகே, இதில் பார்த்திங்க அப்படின்னா அடிக்கடி இந்த பங்களாதேஷ் இந்த சிக்கன் நெக் பகுதி, அந்த சிலிகுரி பகுதியை காரணம் அதை சொல்லிக்கிட்டே இருக்காங்க, நாங்கள் அதை பிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. சைனாவுக்குமே தெரியும் அந்த சிலிகுரி பகுதி, சிக்கன் நெக் பகுதி கிட்டத்தட்ட ஒரு 30 ஸ்கொயர் கிலோமீட்டர் ஏரியா தான். அது மிக குறுகிய பகுதி. அந்த பகுதியிலேருந்து தான் நாம் எங்கே அசாம், திரிபுரா, மணிப்பூர், இந்த மிசோரம், இந்த ஏரியாலாம் போனோம். ஸோ நம்ம இந்த பங்களாதேஷில் கிட்டத்தட்ட 3 மடங்கு 3 புற எல்லைகள்லையும் இந்தியா தான் இருக்குது.
இது தெரியாமல் வந்து பங்களாதேஷ் வந்து வேறு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, இன்கேஸ் இந்த சிக்கன் நெக் பகுதிக்கு வந்து ஆபத்து வருது, நம்மளுடைய வந்து பாதை வந்து அவங்க தடுக்கிறாங்க, இல்லை யாரோ கேப்சர் பண்ணுறாங்க, இல்லை சைனா கேப்சர் பண்ணுது அப்படிங்கிற சமயத்தில் இந்திய இராணுவத்துக்கு பிளான் பி இருக்குது. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பூட்டானோட ஒரு பகுதியை டேக் ஓவர் பண்ணுவாங்க, இல்லை பங்களாதேஷில் ஒரு பகுதியை டேக் ஓவர் பண்ணி இந்த 30 சதுர கிலோமீட்டர் பகுதிங்கிறத 300 சதுர கிலோமீட்டர் பகுதியாக போர்க்காலங்களில் கேப்சர் பண்ணி அந்த இராணுவ போக்குவரத்துக்கு எந்த இடைஞ்சலும் இல்லாமல் இதை வந்து ஏற்படுத்தக்கூடிய பிளான் வந்து இந்தியாக்கிட்ட இருக்குது. ஸோ எந்த காலத்திலும் எந்த மாதிரியான சூழ்நிலையிலும் நம்ம வடகிழக்கு மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய பாதைகளை பங்களாதேஷாக இருந்தாலும் சரி, சைனாவாக இருந்தாலும் சரி தடுக்க முடியாது என்பது உண்மை. இது சைனா அரசாங்கம் வந்து இது வந்து தெரியும் அவங்களுக்கு. இந்த பங்களாதேஷ் இராணுவம் வந்து உங்களுக்கு தெரியும், நம்ம தான் 1971 சுதந்திரம் வாங்கி கொடுத்தோம். அவங்க வந்து அவங்களுடைய இராணுவம் வந்து ரொம்ப புதுசு, எந்த ஒரு போர் எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாத ஒரு இராணுவம். கிட்டத்தட்ட நம்மளுடைய காவல்துறையினுடைய கெப்பாசிட்டி என்னவோ அதான் அவங்களுடைய இராணுவ கெப்பாசிட்டி. பெரிய அளவுக்கு ஆனால் வந்து ஒரு பெரிய ஒரு போர் பயிற்சியோ இதுவோ இல்லாத ஒரு இராணுவத்தை வச்சுக்கிட்டு அவங்க வந்து அடிக்கடி இந்த சேட்டைகளை செய்துக்கிட்டு இருக்காங்க. சமீபத்தில் ட்ரம்ப் அவர்கள் என்ன செஞ்சார் அப்படின்னா, பங்களாதேஷுக்கு வழங்கி கொடுக்கக்கூடிய நிதி உதவிகளை வந்து நிறுத்துவதாக அறிவிச்சிருக்கார். கிட்டத்தட்ட $2.4 பில்லியன் வந்து நிதியை 90 நாட்களுக்கு அவர் வந்து தடுத்து, அதாவது தற்காலிகமாக நிறுத்தியிருக்கிறார். இதன் காரணமாக ஏற்கனவே பங்களாதேஷ் அரசாங்கம் மிகவும் மோசமான ஒரு பொருளாதார சூழ்நிலையில் இருக்கக்கூடிய நிலையில் இந்த எய்டை நிப்பாட்டினது இன்னும் மேலும் அவங்களுக்கு ஒரு சிக்கலை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் உண்மை மக்களே. இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா, பங்களாதேஷ் வந்து இந்தியாவுக்கு எதிரான செயல்பாடுகளை எப்போ நிறுத்துவாங்க அப்படிங்கிறது தெரியலை. இந்தியாவும் வந்து ஒரு நட்பு நாடாக இருந்த நாடு என்பதால் அதன் மீது எந்த ஒரு இராணுவ ரீதியான நடவடிக்கைகள் எதுவும் ஈடுபடாமல் அமைதி காத்து வருகிறது. நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் எவ்வாறு சூழ்நிலை அமைகிறது என்று. மக்களே, நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம் மக்களே.